தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முறைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹோமியோபதி, அலோபதி ரெண்டுமே வேறு வேறு மருத்துவ முறைகள். ஆனால் மகாராஷ்டிரா அரசு ஹோமியோபதி மருத்துவர்கள் அலோபதி சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவிப்பிற்கு IMA இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே எதனுடைய வளர்ச்சியாக நம்ம இதை பார்க்கலாம். நவீன மருத்துவம் அவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிற சில விளக்கங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதான் நம்ம இன்றைய விவாதிக்க இருக்கிறோம். ஹோமியோபதி டாக்டர் அலோபதி சிகிச்சை அளிக்கலாம், நோயாளிக்கு இது வரமா சாபமா? இரண்டு மருத்துவர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மருத்துவர் ராஜசேகர், மருத்துவர் பூபதி ஜான். இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் ராஜசேகர்ட்ட இருந்து பார்த்து துவங்குறேன். இப்ப மகாராஷ்டிராவுடைய இந்த அறிவிப்பு ஏற்கனவே இது 2004, 14 இந்த காலகட்டங்களிலே கொண்டு வரப்பட்டது. 2014 அப்புறம் 15 உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்ன மாடலா அவங்க கொண்டு வந்திருக்காங்க? இப்ப மகாராஷ்டிராவோட அசம்பிளில இது 2014 கொண்டு வரும்பொழுது என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா, ஹோமியோபதி டாக்டர்ஸ் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, வேற அலோபதி பிராக்டிஷனர்ஸோட எண்ணிக்கை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு. அந்த விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. பெர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ்ங்கிறதுனால ஹோமியோபதி டாக்டர்ஸ் அலோவ் பண்ண சொல்லலாம். அலோபதி மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றதுக்கோ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கோ அலோவ் பண்ண சொல்லலாம். அதுக்கு ஒரு ஃபார்மகாலஜி கோர்ஸ் மட்டும் ஒரு 1 year கோர்ஸ் பண்ணிட்டு இது பண்ண சொல்லலாம் அப்படிங்கறத அவங்க சஜஷனா கொண்டு வந்திருந்தாங்க 2014. அப்பவே IMA இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல கோர்ட் வழக்குகள் இருக்கு, பல வழக்குகள், சுப்ரீம் கோர்ட் வழக்குகள் இருக்கு, ஈவன் மகாராஷ்டிரன் ஸ்டேட்லயே கூட ஹைகோர்ட்ல கூட வழக்குகள் இருக்கு. பூனம் வர்மா கேஸ்ல எல்லாம் கூட ஹோமியோபதி டாக்டர்ஸ் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, அலோபதி மெடிசன்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்கனவே கொடுத்திருந்த பட்சத்திலையும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இது என்ன மாதிரியான முன்னெடுப்பா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ 1 year பார்மகாலஜி கோர்ஸ்ங்கிறது மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ்லாம் செகண்ட் இயர்ல இருந்து MBBS UG செகண்ட் இயர்ல இருந்து ஃபார்மகாலஜி படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ரெகுலரா பிராக்டிஸ்ல வச்சிருக்கிறோம். இவங்க 1 year கிராஷ் கோர்ஸ் பண்றாங்க, அதுவும் சாட்டர்டே சண்டே கோர்ஸ் பண்றாங்க, சாட்டர்டே சண்டேல கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல இது எந்த அளவுக்கு இவங்களால கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்க முடியும், இது எந்த அளவுக்கு பயன்பெற முடியும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்தியா ஃபுல்லா ஒரே ரூல் தான். IMAல பிராக்டிசிங் டாக்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிராக்டிஸ் பண்ண முடியும்னு இருக்கு. இப்போ ஹோமியோபதி டாக்டர்ஸ் எப்படி அலோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எப்படி அவங்களால IMAல ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? அந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் உண்டு பண்ணிருக்கு. இது மருத்துவத்துறையில பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகுதானே இதுல இறங்கி இருப்பாங்க. ஒரு ஹோமியோபதி படித்தவங்க அலோபதி சிகிச்சை கொடுக்கலாம். நீங்க பார்மசி பத்தி படிக்கணும், அவங்க உடற்கூறு பத்தி படிக்கணும். ஹோமியோபதி அதெல்லாம் படிச்சிருப்பாங்களா? ஹோமியோபதி அவங்க படிப்பு வேறங்க, அவங்களோட படிப்பு வேற. அதுக்காக தான் அவங்களுக்கு ஸ்பெஷலா திரும்ப ஒரு 1 year அதை படிக்க சொல்றாங்க. அலோபதிக்கான பார்மகாலஜியை படிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடற்கூறு அதெல்லாம் படிச்சிருப்பாங்க, வியாதிகளை பத்தி எல்லாம் படிச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அது தனி. பிசியாலஜி படிச்சிருப்பாங்க, அனாட்டமி படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் தனி. பார்மகாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிசன்ஸுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவங்களோட மெக்கானிசம், அவங்க படிக்கிற விதமே வேற, அலோபதிக் மெடிசன்ஸ் படிக்கக்கூடிய விதமே வேற. சோ அப்ப மெடிசின்ஸ் மட்டும் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஆனா இப்ப அவங்க இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் MBBS படிச்சு வரவங்களுக்கான வேல்யூ இருக்காது. 1. 2, அவங்க 5 வருஷமா கத்துக்கிட்ட விஷயமும் இவங்க 1 yearல கத்துக்கிட்ட விஷயமும் ஈக்குவேட் பண்ணவே முடியாது இல்லையா? அதுவும் அந்த 1 yearல கூட சாட்டர்டே சண்டே கிளாஸ் மட்டும் தான். இல்ல அந்த பார்மகாலஜியை மட்டும் படிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்,
ஒரு பிஃபார்ம் படிக்கிறாங்க, இல்லைன்னா டிஃபார்ம் படிக்கிறாங்க, ஒரு 1 இயர்ல படிச்சு முடிச்சிடுறாங்க. மெடிக்கல்ல எந்த நோய்க்கு எந்த மருந்து அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்க அதை அனலைஸ் பண்ணி வச்சிடறாங்கல்ல பிஃபார்ம் முடிக்கிறவங்க. இல்ல இப்ப பிஃபார்ம் படிக்கிறவங்களால பார்மகாலஜி அலோபதிக் மெடிசன்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ண முடியும்னு நீங்க சொல்றீங்களா? அல்ல மெடிசின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நான் ஹோமியோபதினா தெரிஞ்சுப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். தெரிஞ்சுப்பாங்கங்கிறது வேற, அதை பிரிஸ்கிரைப் பண்ண முடியுங்கிறது வேற. ஒரு மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு அந்த மெடிசனோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எங்க, அதோட டி ஹாஃப் என்ன, அது வந்து எப்படி எக்ஸ்கிரீட் ஆகும், அது அது வேற, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து பல காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரே பேஷண்ட்டுக்கு நிறைய நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வெவ்வேறு ட்ரீட்மெண்ட்ல அவங்க இருக்கலாம், வெவ்வேறு கண்டிஷன்ஸ் இருக்கலாம், வெவ்வேறு இல்னஸஸ் இருக்கலாம். அந்த பட்சத்துல அந்த மெடிசனோட கிராஸ் எப்படி ஆகும் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ட்ரக் அலர்ஜிஸ் அண்ட் ட்ரக்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸே ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப அதெல்லாம் எப்படி வந்து இவங்க கொண்டு வர முடியும்? அந்த சரி, பூபதி ஜான், வணக்கம் நீங்க சார். எப்படி பாக்குறீங்க நவீன மருத்துவ சான்றிதழ் பெற்ற ஹோமியோபதி மருத்துவர்கள் அலோபதி சிகிச்சை அளிக்கலாம் அப்படிங்கிறத? சார், முதல்ல அடிப்படையா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க. நவீன மருத்துவம்னா என்ன? ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, யுனானி என்கிற மருத்துவம் என்னங்கிறத முதல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு முதல்ல முக்கியம். விழிப்புணர்வு இருந்தா தான் அவர்கள் எந்த மருத்துவத்தை சூஸ் பண்ணணும், எது சரி எது தவறு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நான் அடிப்படையா பேசுறேன். நவீன மருத்துவம் என்பது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லி வருது அப்படின்னா, இது ஒரு ஆங்கில மருத்துவம், இது ஒரு கிறிஸ்துவ மருத்துவம், இது ஒரு வெளிநாட்டு மருத்துவம் என்று முத்திரை குத்தப்படுகிறது. அதுவே தவறு. நவீன மருத்துவம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த மருத்துவம். இது இன்னும் வானத்திலிருந்து குதிச்செல்லாம் வரல, வேற எங்க இருந்துமே வரல. இது சாதி, மதம், இனம், மொழி, இடம் எல்லாம் கடந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதற்காக உழைத்து உருவாக்கப்பட்ட உலகளாவிய தழுவிய ஒரு மருத்துவம் தான் நவீன மருத்துவம், இல்லைன்னா அறிவியல் மருத்துவம். இந்த நவீன மருத்துவம் அறிவியல் மருத்துவத்திற்கு எல்லாருமே அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதற்காக உழைத்திருக்காங்க. இந்தியர்களும் உழைத்திருக்கிறார்கள், மற்ற ஐரோப்பியரும் உழைத்திருக்கிறார்கள், சீனாக்காரர்கள், ஜப்பான், எல்லாருமே உழைத்த ஒரு நவீன மருத்துவம் இது. அப்ப இந்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மருத்துவம் எது உண்மை எது பொய், எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எந்த அளவுக்கு இந்த வியாதி இதனால் குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியாது, என்ன வளர்ச்சி, நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை தள்ளுவது, இல்லை என்றால் டெவலப்மெண்ட் எடுத்துக்கொண்டு கெட்டதை தள்ளுவது, எது உண்மையில் உண்மை என்று நினைக்கிறதோ இப்பொழுது ஆராய்ச்சியின் மூலம் அது தவறு என்று சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று வெளிப்படையாக சொல்லுவது, தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுகிறது. ஒரு புதிய வடிவத்தை இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் நவீன மருத்துவம். இது ரொம்ப முக்கியம். இதைத்தான் அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நவீன மருத்துவம் என்பது உலகளாவிய எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது மருத்துவம். இது ஒண்ணு வச்சுக்கங்க. இந்த ஆயுர்வேதா, அலோபதி என்று சொல்ல மருத்துவம் என்னது? அந்த மருத்துவம் எல்லாமே வந்து பாரம்பரிய மருத்துவங்கள். அந்த மருத்துவம் அந்த காலத்திற்கு அது சரியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆயுர்வேதா மருத்துவம் வந்து வேதகால அடிப்படை மருத்துவம்னு சொல்றாங்க. ஒரு 500 BC, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு 500 வருடத்திற்கு முன்பு தோன்றிய மருத்துவம். இந்து சமய கோட்பாடுகளிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட இந்து கோட்பாடின் கடைசி வேதமான அந்த அதர்வண வேதத்தினுடைய நீட்சிதான் இந்த ஆயுர்வேதா என்று சொல்லக்கூடியது. அது எதை அடிப்படையாக வைத்து இருக்கிறது என்றால் பித்தம், கபம், வாதம் என்று அதை வந்து இந்த மைண்ட், ஸ்பிரிட், பிசிக்கல் பாடி இதையெல்லாம் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை. முதல் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலே நவீன உலகம் நவீனமாக்கப்படாத காலத்திலே, ஆதி காலத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தன்னுடைய மற்றும் இருக்கக்கூடிய பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட மருத்துவம் தான் ஆயுர்வேதா மருத்துவம். இது ரொம்ப முக்கியம். இதே போலத்தான் யுனானியா இருக்கட்டும், சித்தாக இருக்கட்டும், எல்லாமே பரம்பரையாக வலிக்கப்பட்ட மருத்துவம். இந்த மருத்துவத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது.
இந்த மருத்துவத்தில் என்ன இருக்கிறது என்றால் மூட நம்பிக்கைகளும் இந்த மருத்துவம் மதம் சார்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதா மருத்துவம் வேத காலத்தோடைய அது கடவுளோடும் சரி, அது இருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய மித்தாலஜி, இந்து மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய அதன் அடிப்படை வாதங்களோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறிது அறிவு, அதில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள், அது இந்து மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய ஒன்றுகளும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. எது? இந்த மருத்துவம். இது அறிவியலோடு சார்ந்து வரவில்லை, முழுமையாக அறிவியலோடு இணைந்து வரவில்லை. ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஹோமியோபதி என்பது ஹோமியோபதி ரொம்ப ரொம்ப கெமிக்கலாக இருக்கக்கூடிய வைத்தியம். அது ஜெர்மன்ல உருவாக்குறது, அதையே எடுக்கவே கூடாது. அது வந்து டெலிட்டட் மருத்துவம். அது வந்து நம்ம நாட்டுக்கே இல்லாத மருத்துவம் ஹோமியோபதி. ஆயுர்வேதா சித்தர்கள் தமிழகத்திலே உருவான மருத்துவம் வந்து சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவம், சித்த மருத்துவம். வடநாட்டிலே உருவாக்கி ஹோமியோபதி மருத்துவர்கள் அலோபதி சிகிச்சை அளிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். ஹோமியோபதி என்று ஒரு குறிப்பிட்ட மருத்துவம் சொல்லக்கூடாது, அது ஆயுஷ்னு தான் சொல்லணும். ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாம் அனைத்தும் உருவாக்கப்பட்ட ஆயுஷ். அது அப்படித்தான் எடுத்துக்கணும். ஹோமியோபதி தனி ஹோமியோபதி தானே சொல்றாங்க, அதான் கேக்குறேன். அது அப்படி எடுக்க முடியாது சார். அது எப்படி எடுக்க முடியாது. தவறான ஒரு போக்குல போயிட்டு இருக்கு இந்த பேச்சுங்கிறது. ஆயுஷ்ங்கிறது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச், மெடிசன் ஹோலிஸ்டிக் அப்ரோச் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க, விச் இஸ் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த டாபிக் வந்து அதை பத்தினது இல்லை. இது மகாராஷ்டிரால மட்டும் ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து, ஹோமியோபதி பிராக்டிஷனர்ஸ் வந்து அலோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அலோபதிக் மெடிசன்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது. நீங்க அதை எல்லாத்தையும் கொண்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அலோபதிக் மெடிசன்ஸ் தான் ரொம்ப சுப்பீரியர் அப்படிங்கிற மைண்ட் செட்டே ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்பே பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தோட கடமை. அதுதான் சொல்றாங்க. இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இல்ல, நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுங்க சார். நெறியாளர் அவர்கிட்ட அமைதியா இருக்கு சொல்லுங்க, நான் பேசி முடிச்சு அப்புறம் பேச சொல்லுங்க. முதல்ல நான் வந்து அடிப்படையா சொன்னேன், ஆயுஷ் என்கிறது வந்து ஹோலிஸ்டிக் அப்புறம் அந்த ஆயுர்வேதா சித்தாங்கிறதே ஹோலிஸ்டிக் அப்ரோச் சொல்றாங்க, அது டிஃபரண்ட் டாபிக். ஹோமியோபதி மருத்துவர்கள் அலோபதி பிராக்டிஸ் பண்ணலாமா என்றால், இது மக்களுக்கு பாதகமா சாதகமா என்றால் சாதகம், இது அழிவு. அதான் ரொம்ப முக்கியம். இவர் சொன்னாரு அலோபதி மெடிசன் சுப்பீரியர் மெடிசன் யாருமே கிளைம் பண்ணவே கிடையாது. எந்த ஒரு அலோபதி மெடிசன் இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இருங்க சார், நீங்க சொல்லுங்க சார், நீங்க அமைதியா பேசும்பொழுது நான் அதை தான் சொல்லியிருந்தேன். ஹோமியோபதிக் மெடிசன் பேச முடியும். சேர்க்காதீங்க. நீங்களே சொல்லுங்க. ஹோமியோபதியில இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்தது வந்து தப்பான ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு முன்னெடுப்புங்கிறத நீங்களே தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. சரி, நான் சொல்றத கேளுங்க, சார். ஹோமியோபதிங்கிறது வந்து ஆயுஷ்ல வரல சார், அது கரெக்ட் தான். நான் அடிப்படையில சொன்னது வந்து ஆயுஷ் என்கிற மருத்துவத்தை சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த விவாதத்துல சொல்றது மிக்சோபதி என்கிற ஒரு மிகப்பெரிய இந்த இந்திய மருத்துவத்திற்கே ஒரு சவாலான ஒரு திட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. அதுக்காக நான் சொல்ல வந்திருக்கிற விஷயம் தான் இது. அதனோட நீட்சி தான் இது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது ஆயுஷ் மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இந்த மருத்துவம், இந்த அலோபதி மருத்துவம். நான் சொல்றதை கேளுங்க. இருங்க, நீங்க அமைதியா இருங்க, நான் பேசி முடிச்சோம், நீங்க பேசுங்க, டைம் கொடுங்க அவருக்கு. அப்ப இந்த அரசு என்ன சொல்ல வருது அப்படின்னா, கிராமங்களில வந்து நிறைய மருத்துவர்கள் இல்ல, அலோபதி மருத்துவர்கள் இல்ல, பற்றாக்குறை மருத்துவம் இருக்குது. அதனால அந்த மருத்துவ சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஹோமியோபதி படிச்சவங்க, ஆயுஷ் படிச்சவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணி, ஒரு 6 மாச கோர்ஸ், ஒரு 8 மாச கோர்ஸோ, 1 இயர் கோர்ஸோ பண்ணி கிராமத்துல போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியலுக்குள்ள போகல. நான் மருத்துவ ரீதியா மட்டும் பேசுறேன். இது எப்படின்னா, ஒரு கிராமத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் பால் தேவைப்படுது. அதனால பாலினுடைய உற்பத்தி கம்மியா இருக்கு. அப்ப பால் தேவைப்படுறதுனால என்ன பண்றாங்க, பால்ல தண்ணி நிறைய ஊத்தி பாலும் வெள்ளதானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் பாலை சப்ளை பண்றது. அது எவ்வளவு பெரிய மோசமோ
அதே போல மோசமானதான் இதை மோசம். இது போன்ற ஒரு திட்டமும் சார். ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்ல வர்றேன். அதாவது ஹோமியோபதி படித்தவர்கள் அந்த அந்த மருத்துவத்தை படித்தவர்களுக்கு பத்தியான புரிதல், அல்லோபதியான புரிதல், உடற்கூறு சம்பந்தப்பட்ட புரிதலே இருக்காது. கிடையாது. அதுதான் கேக்குறேன். அந்த புரிதலே இருக்காது சார். அலோபதி மருத்துவத்திலே படிநிலைகள் இருக்கிறது. முதல்ல எடுத்தோன்னு யாருமே ட்ரீட்மெண்ட், நான் சொல்லி முடிச்சிருங்க தோழர், நான் சொல்லி முடிச்சேன். அலோபதி மருத்துவத்திலே எடுத்தொன்னுவே பிராக்டிஸ் பண்ணி மருந்து பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. அது எப்ப சொல்லி தர்றாங்க அப்படின்னா, கடைசி வருஷம் 5வது வருடத்திலே முடியும் தருவாயிலே அப்பதான் பிராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறாங்க. இப்ப படிப்பு வேறு, பிராக்டிக்கல் வேறு. இப்ப பார்மகாலஜி 3வது வருஷத்துல படிச்சிருவாங்க. எது பார்மகாலஜி சப்ஜெக்ட், என்ன மருந்தை எதுக்கு கொடுக்கலாம்னு ஒரு தியரி படிச்சிருவாங்க. ஆனா தியரி மட்டும் பத்தாதுங்க. மருத்துவத்துல பிராக்டிஸ் முக்கியம், அனுபவம் தான் முக்கியம். அப்ப படித்த மருந்து அது என்ன மெடிசன் அப்படிங்கறது எப்ப லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, வியாதியோட லிங்க் பண்ணுவாங்க. அது எப்பனா கடைசி வருஷத்துல ஜெனரல் மெடிசன் படிக்கும் போது, இல்லைன்னா ஜெனரல் சர்ஜரி படிக்கும் போது லிங்க் பண்ணுவாங்க. அப்ப இந்த படிநிலையில அலோபதி எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல உடற்கூறு சம்பந்தமாக, அதாவது அனாட்டமின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் அந்த உடற்கூறிலே இருக்கக்கூடிய பிசியாலஜி செயல்பாடு, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சில திசுக்களினுடைய அமைப்பு, அப்புறம் அதுல இருக்கக்கூடிய நுண் கிருமிகள், அது அப்புறம் அதற்காக என்ன மருந்து சம்பந்தப்பட்ட பார்மகாலஜி, அது அப்புறம் காது, மூக்கு, தொண்டை இதெல்லாம் படிப்பாங்க. எல்லாமே ஃபோரன்சிக் மெடிசன், எஸ்பிஎம் எல்லாமே கடைசி வருஷத்துல எது படிக்கிறாங்க அப்படின்னா, நோய்கள் பற்றி, நோய் என்னென்ன நோய் எப்படி தாக்கம், அதனுடைய விளைவுகள், வந்த நோய்க்கு என்ன அறுவை சிகிச்சை பண்ணலாம் விளைவுகள், அப்புறம் மகப்பேறு சம்பந்தப்பட்ட அதனுடைய வியாதிகள், அதனுடைய விளைவுகள், இதற்கு எந்த மருந்து கொடுக்கலாம் என்பதை 3வது வருடத்திலே படிச்ச அந்த பார்மகாலஜி அறிவானது அப்ப பயன்படுத்துவாங்க. அதை லிங்க் பண்ணுவாங்க. இதுதான் அடிப்படை. அப்போ ஒரு டாக்டர் 6 வருஷம் எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க. அப்புறம் பிஜி பண்றதுக்கு ஒரு 3 வருஷம், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 3 வருஷம், ஒரு 6, 3, 9, 10, 12 வருஷம். இதுக்கு இடையில ஒவ்வொரு வருஷம் போட்டா கூட மொத்தம் 3 வருஷம் கேப். இப்ப 16 வருஷம் ஆகுது. 16 வருஷம் ஒரு டாக்டர் படிச்சாலும் ஒரு நோயாளியோட ஒரு டிசீஸோட, ஒரு நோய் தன்மையோட வரும்போது அவங்களுக்கு சரியாகவும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, ரொம்பவும் டஃப்பா இருக்கு. எத்தனைக்கும் மாடர்ன் டெக்னாலஜியா இருக்கக்கூடிய சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்டு, இந்த ஸ்கேன் எல்லாம் இருந்தும் கூட 16 வருஷம் படித்தும் கூட வியாதியை கண்டுபிடிப்பதற்கு தடுமாறுகிறோம், கஷ்டப்படுகிறோம், சரியானபடி கண்டு வரவில்லை. இதுதான் அடிப்படை நிலவரம். ஆக 16 வருஷம் படித்து இவ்வளவு கஷ்டப்பட்ட படித்து ஒரு வியாதியை கண்டுபிடிக்க தடுமாறும் பொழுது, ஒன்றுமே படிக்காமல், எதுவுமே அதை பத்தியான தெரியாமல், இந்த மருத்துவத்தினுடைய ஆணிவேரை தெரியாமல் ஒரு கிராஷ் கோர்ஸ், 6 மாச கோர்ஸ், 4 மாச கோர்ஸ் என்று அவர்களுக்கு கத்துக் கொடுத்து ஒரு கிராமத்திலே சென்று நீங்கள் வைத்தியம் பாருங்கள் என்று சொன்னால், ஒரு ஏழை, ஒரு வருமானத்திற்கு கீழே இருக்கவன், 2வது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவனுடைய அவனுடைய உடலுடைய உயிருக்கு உத்தரவாதம் உண்டா? 2வது அவனுடைய உயிர் எப்படி கஷ்டப்படும், அவனுக்கு எந்த விதமான கொடுமைகள் நேரும், இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். அப்ப ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்றவங்கள போயிட்டு ஒரு கிராஷ் கோர்ஸ் உதாரணத்துக்கு ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்றவங்க ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். பூபேஷ் ஜான்சன் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். இது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம், புரியுது, அது படிக்காதவங்க செய்யலாம். ஆனா ஒரு மருத்துவ ஒரு அரசு சொல்லுது, நீதிமன்றத்துக்கு முதல்ல போகுது, மெடிக்கல் கவுன்சில் கொண்டு போகும்போது தள்ளுபடி செய்யறாங்க. அப்போ இவங்க என்னென்ன விஷயங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணலாம்? ஒரு பெரிய ஆபத்தான கேன்சருக்கு பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு போவாங்க. நான் ராஜசேகர்ட்ட வந்துடுறேன், சொல்லுங்க. இதுல ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஹோமியோபதி படிக்கிறீங்கன்ற பட்சத்துல ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணலாம் இல்ல, நீங்க ஆயுர்வேதா படிக்கிறீங்கன்ற விஷயத்துல ஆயுர்வேதா பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஆயுஷ் ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு வரும்பொழுது ஒரு வியாதிக்கு மற்ற முறைகள்ல, மற்ற மருத்துவ முறைகள்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதுக்கான ரிசர்ச்சஸ இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கான ஆராய்ச்சிகளை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச், ஆயுஷ் இந்த மாதிரியான அமைப்புகளை கொண்டு வந்தது. ஆனா ஹோமியோபதி பண்ணவங்க
அலோபத் மெடிசனை வந்து நீங்க அலோபதிக் மெடிசன்ஸை வந்து நீங்க பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ்ன்றது வந்து அது டோட்டலி அபத்தம். அது வந்து கண்டிப்பா சாத்தியக்கூறவே இல்லாத ஒரு விஷயம், செய்யவே கூடாத ஒரு விஷயம். ஆபத்துல முடியும்னு அரசுக்கு தெரியாதா? ஒரு மருத்துவரா நீங்க சொல்றீங்க, அரசு பல மருத்துவர்கள்ட்ட இருந்து அட்வைஸ் வாங்கியிருப்பாங்கல்ல. இல்ல இந்த மாதிரி ஒரு வாங்கின மாதிரி தெரியல. அதுதான் நான் முன்னே சொல்லியிருந்தேன். இது வாங்கின மாதிரி தெரியல. ஏன்னா நீதிமன்றத்துல 2014ல வழக்கு இது நடத்தி இருக்கிறாங்க. அசெம்பிளிக்குள்ள இதுக்கான ப்ரொபோசல் கொடுக்கும் பொழுதே ஐஎம்ஏ வந்து இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல கொடுத்திருந்தாங்க. ஐஎம்ஏ சொல்லுவா சார், 2014 ஐஎம்ஏ எம்பிபிஎஸ் மெடிக்கல் கவுன்சில் அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அம்சமா இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, 2014 இருந்து 2025 வரைக்கும் நீதிமன்றம் சென்று வந்த இந்த வழக்குல பல மருத்துவர்களுடைய அட்வைஸ நீதிமன்றமும் கேட்டிருக்கும்ல. கரெக்ட். கேட்டிருக்கணும், கேட்டு இருக்கணும். எப்படி கேட்டிருந்தாலும் இந்த 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 இது வந்து இப்ப வந்திருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஆபத்தான ஒரு விளைவுகளை நோக்கிதான் நகர்த்த போகுது. இது இந்த இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், இது எதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதே வந்து அந்த மாதிரியான டாபிக் உள்ளே போக கூடாது. மொத்தமாவே இதை கிராச் டவுன் தான் பண்ணணும். மொத்தமாவே இது வந்து கிடையாது. ஹோமியோபதி படிச்சிருக்கிறீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல, தாராளமா கொடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, நீங்க என்ன படிச்சீங்களோ ஹோமியோபதிக் மெடிசன்ஸை ட்ரீட்மெண்ட்ல கொடுங்க. அதோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா இங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த பழைய ஹோமியோபதிஸ்ட் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது முக்காவாசி பேர் பேசும் பொழுது என்கிட்ட வந்தீங்கன்னா 2 மாசத்துல 3 மாசத்துல உங்களை அலோபதிக் மெடிசனை மொத்தமா நான் நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் நீங்க அலோபதி மெடிசனே போட தேவையே கிடையாது அப்படிங்கறத வந்து அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த லாஸ்ட் 1 year 2 yearsல வந்திருக்க வீடியோஸை பார்க்கும் பொழுது அவங்க பேசினதெல்லாம் இப்ப நான் கேட்டுட்டு வரும்பொழுது சொல்றேன். அதை கட் டவுன் பண்ணுவோம், அதை வந்து டோட்டலா நிறுத்திடுவோம், எங்க மெடிசனும் அலோபதி மெடிசனும் செட் ஆகாது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து கிராஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து ஒரு மாசத்துலயோ அதிகபட்சம் 6 மாசத்துலயோ நாங்க வந்து அப்படியே படிப்படியா கட் டவுன் பண்ணி அலோபதி மெடிசனே போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க கிராஷ் கோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு எந்த மாதிரியான புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆன் அலோபதிக் மெடிசன்ஸ் நான் ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசல, அவங்களுடைய மருத்துவத்தை பத்தி பேசல. ஆன் அலோபதிக் மெடிசன்ஸ், அலோபதிக் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான புரிதல் இருக்கு, அடிப்படை புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் அனலைஸ் பண்ணாம, அப்படியே அனலைஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து போதுமான அளவுக்கான அனலைசிஸ் இல்லாம தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதா ஐ பிலீவ். அண்ட் இதை நானும் ஐ ஹேவ் டு ப்ரோப் இட். இந்த கேஸ் வந்து எப்படி எல்லாம் நடந்தது, என்னெல்லாம் வந்து அபிடவிட்ஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கறத நானும் எடுக்க சொல்லியிருக்கேன். நானும் அதை பார்த்துட்டு இன்னும் தெளிவா கூட அதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோல கூட பேசலாம். சார், நடைமுறைக்கு வந்துடுச்சு. அந்த நடைமுறைக்கு வந்தா அதுல இருக்கக்கூடிய சிக்கலையும் அரசு தானே பார்க்கணும். இதுல ஏதோ ஒரு மருத்துவர் தவறா சிகிச்சை கொடுத்துட்டாரு, அதனால ஏதாவது தவறான பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னா மருத்துவர் மட்டும் இல்ல, அந்த அரசு தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் முதல்ல நம்ம நாட்டுல வந்து உயிருக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா சார்? உயிருக்கே மதிப்பு இல்லை சார் நம்ம நாட்டுல. நம்ம நாட்டுல 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் வந்து உயிர் விக்குது, உயிர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி உயிருக்கே மதிப்பு கிடையாது. நம்ம நாட்டுல அதிக கிணிப்பிக்கா பண்றாங்க. உலகத்திலேயே எல்லா ரிசர்ச்சும் எங்கெங்கெல்லாம் பண்ண வேண்டிய ரிசர்ச் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம நாட்டுல தான் நடக்குது. அதனால நம்ம நாட்டுல உயிருக்கு விலைக்கு மதிப்பில்லாத காரணத்தினாலையும் இது போன்ற விஷயங்கள் எல்லா இடத்துலயும் எல்லா தரப்புலையும் நடக்குது. ஏன்னா இதற்கான புரிதல் இல்லை. இதற்கான மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மற்ற இருக்கக்கூடிய மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான் இது போன்ற எப்படி அரசு ஆளுகிறவர்கள் இது எப்படி செய்யறாங்க, ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடாம, எக்ஸ்பர்ட்ஸுடைய கலந்து ஆலோசிக்காம, இதை தீவிரமா இதெல்லாம் முடிவெடுக்காம இது எப்படி இதெல்லாம் அலோவ் பண்றாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு சார். அடிப்படையில ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ ஹோமியோபதி டாக்டர் வந்து அதை நீங்க டெவலப் பண்ணணும்னா அதுல இருக்கக்கூடிய ஃபண்டிங் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து நிறைய கட்டடங்களை கட்டுங்க, அதற்கான நிறைய வசதிகளை செஞ்சு கொடுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணி அது மக்களுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. அதுதான் சரியானது. சார் மிக்ஸ் பண்ணுனா ஹோமியோபதியும் அலோபதியும் மிக்ஸ் பண்ணுனா ஒரு கலப்படம் செய்தால் ஏதாவது எந்த பொருளாவது இந்த உலகத்திலே சிறந்ததா இருக்க முடியுமா? கிடையவே கிடையாது. ஈவன் ஒரு நெல் எடுத்துங்க.
நெல்லுல இயற்கையிலே வந்து அணு மாற்றப்பட்ட ஒரு அணு சேர்க்கப்பட்ட ஒரு நெல் விதையை சேர்த்துனா ஒரு புது நெல் வகை உருவாகிறது. அது மனிதனுக்கு சிறந்ததா என்றால் சிறந்ததே கிடையாது. இயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த நெல்மணிதான் சிறந்தது. எந்த ஒரு கலப்பிடமும் அது சிறந்த ஒரு கலவையாக உருவாகாது. அது மனிதனுக்கு, மனித குலத்திற்கு ஆபத்து. இதான் ரொம்ப அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ஹோமியோபதி நீங்க டெவலப் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, காசை ஃபண்ட் பண்ணுங்க. அலோபதியை பண்ணனா அலோபதியை ஃபண்ட் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இது டிஃபரண்ட் சிஸ்டம், அது ஒரு டிஃபரண்ட் சிஸ்டம். ஆனா நீங்க சொல்லக்கூடியதுன்னா பற்றாக்குறை என்பத காரணத்திற்காக இவங்களுக்கு ஒரு 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 6 மாச கோர்ஸை கொடுத்து நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன், அவங்களுக்கு வந்து மருத்துவத்தை பண்ணுவேன் எப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு முடிவு. அப்படி உண்மையாலுமே என்ன பண்ணும், டாக்டர் பற்றாக்குறைனா டாக்டர் அதிகமா பண்ணிட்டு போயிருங்க, அதான முக்கியம். எல்லாத்துக்கும் ஃப்ரீயா டாக்டர் பண்ணி விட்டுருங்க. இப்ப நீட் வந்துச்சு, 0 மார்க் எடுத்தவனுக்கே நீட் வாங்கலாம், ஃபெயிலா போனவன் நீட் படிச்சிடலாம். 35 மார்க் பாஸ் எல்லாம் கிடையாது இப்போ வரக்கூடிய நீட் எக்ஸாம்ல. ஆக எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கத்து கொடுத்துருங்க. ஒரு 1000 கோடி கடன் வாங்கி ஜப்பான்லயோ வெளிநாட்டுலயோ IMFல கடன் வாங்கி எல்லாரும் படிங்கப்பா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு எல்லா கிராமத்துக்கு போறோம். கிராமத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களே, யாரு ரெடி இல்லாம இருக்கிறான்? ஒரு சம்பளம் ஒரு சாதாரண ஒரு ரீசனபிள் சேலரி போட்டு கொடுத்துருங்க டாக்டர்ஸுக்கு, எல்லாம் போயிருவாங்க. அதை செய்ய விட்டுட்டு ஹோமியோபதி என்கிற மருத்துவத்திலே அலோபதியை சேர்த்து ஒரு கலவையாக கொடுத்தால் இது மனித குலத்திற்கு அழிவு. இப்போ தெரியாத ஒரு விஷயத்த அலோபதி மருத்துவர்கள் செய்யவும் தயங்குவாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ கான்பிடன்ட் இருக்கிறதுனால தான் அதுக்குள்ள போறாங்க. யாரு சார்? அலோபதி மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவர்கள் எங்களுக்கு அதை பத்தி தெரியுது அப்படிங்கிற கான்பிடன்ட் வந்த பிறகு தானே செய்ய ஆரம்பிப்பாங்க. சார் அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனுஷனுக்கு தெரியுதா தெரியலையா கான்பிடென்டா அப்படிங்கிற மனதளவுல எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எந்த ஒரு மருத்துவமும் சரியானபடி அதற்கு பயிற்சி எடுத்து சரியானபடி அதற்கு எக்ஸாம் எல்லாம் எழுதி அதற்கு சான்று வாங்கி அதற்கு வந்து ஒரு அவர்கள் வந்து சரியான அந்த கவுன்சிலே அந்த ஆர்கனைசேஷன்ல பதிவு செய்து அது பதிவு பெற்ற மருத்துவர் என்று வந்தால்தான் அவர்களுக்கு வந்து இது பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல வர்றேன், ஒரு பழக்க வழக்கத்தை வச்சு எனக்கு அனுபவத்தில் இருக்குது, அனுபவத்தை வச்சு ஒரு காரியத்தை செய்யலாமா? செய்யக்கூடாது. அவங்க வந்து அந்த அனுபவம் சொல்லலாம், ஆனா அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு ஒரு அவங்களுக்கு உரிமையை கொடுக்கப்படுனா உரிமை கொடுக்க முடியாது. ஒண்ணுமே இல்லை சார், ஒரு லாயர் ஒரு வக்கீல் எடுத்துக்கங்க, எனக்கு வந்து ஆர்கியூமெண்ட் நல்லா தெரியுங்க, எனக்கு ஆர்கியூமெண்ட் நல்லா தெரியும், எல்லாம் நல்லா ஆர்கியூ பண்ணுவேன், எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஆர்கியூ பண்ணிட முடியுமா? முடியாது. அப்போ ஒரு வக்கீல் என்றால் வக்கீலுக்காக படிக்கணும், அதற்கு பதிவு செஞ்சிருக்கணும், அதற்கு நம்பர் வாங்கியிருக்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அது முறையாக கற்கப்பட்ட கல்வி அப்படி இருக்கணும். ஹோமியோபதி எனக்கு தெரியும் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பாடி ஒரு சிஸ்டம் இருந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா எல்லாருமே எல்லாமே செய்வாங்களே. ஒரு சாதாரண ஒரு ஹோமியோபதி படிச்சும் சொல்றாங்க, ஒன்னொரு வந்து ஹோமியோபதி படிச்சவங்கிட்ட கம்பவுண்டரா வேலை செஞ்சவன் என்ன சொல்லுவான், சார் எனக்கு அனுபவம் இருக்கு சார், டாக்டர் கூட 20 வருஷம் 30 வருஷம் இருந்திருக்கிறேன் சார், எனக்கு நல்லா தெரியும் சார் அவரை விட. அப்ப அவருக்கும் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் படிச்சுட்டு நீ போய் கிராமத்துல போய் பண்ணலான்னு சொல்லிட முடியுமா? அனுபவத்தை வச்சுக்கிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு சார், ஒரு முறைப்படுத்தப்பட்டிருக்கணும். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஒரு பரீட்சை இருக்கு, அந்த பரீட்சையை பாஸ் பண்ணணும், அப்புறம் பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு டிகிரி வாங்கணும், அப்புறம் அலோவ் பண்ணணும். இதுதான் ஒரு ப்ரொசீஜர், இதுதான் ஒரு முறை. எப்படி சார் இப்போ தொடங்கி அரசே சொல்லிட்டாங்க, அரசு மருத்துவத்துறையே சொல்லிடுச்சு மகாராஷ்டிரா அப்படிங்கும்போது அதுக்கு மறுபேச்சு இல்லையா? இப்ப மருத்துவர்கள் நீங்க சொல்றீங்க, நீங்க அரசு சொல்றதே சொல்லிட்டாங்க அப்படின்னா அரசு சொல்றதே நாம வந்து ஒரு 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 உத்தரவாதமா எடுத்துக்க முடியாது. அரசு தப்பு பண்ணக்கூடாதா? அரசு தவறே செய்யாதா? அரசுக்கு யாரு சொன்னது? அரசுக்கு யாரு சொன்னது? அதை சொல்லக்கூடிய கருத்தை சொன்னவர்கள் யார்? அவர்கள் எடுங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, எந்த தகுதியின் அடிப்படையில் சொன்னார்கள்? அப்ப அரசுக்கு இந்த ஆலோசனை கொடுத்தவர்கள் மருத்துவர்களா? அரசுக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் ஹோமியோபதி மருத்துவர்களா, இல்ல அலோபதி மருத்துவர்களா, இல்ல IMA போன்ற மருத்துவர்களா, இல்ல மருத்துவத்துக்கு சிறந்து விளங்கிய வேற ஏதாவது மருத்துவர்களா? யார் அதை சொன்னது அரசுக்கு? அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க. அவங்க எப்படி அதை சொன்னாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. அரசு ஒன்று சொல்லிவிட்டதற்காகவே அரசு எல்லாமே சரியாக செய்தது என்பது நம்ம நினைப்பதே தவறு.
நன்றி நன்றி சார். ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கில் 2 மருத்துவர்களும் ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறீங்க. ஹோமியோபதி டாக்டர் அலோபதி சிகிச்சை அளிக்கலாம், நோயாளிக்கு இது வரமா சாபமா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. மருத்துவர்கள் ராஜசேகர் மற்றும் பூபதிஜான். இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.